தன் தன் சிநேகிதனுக்கு தன் தன் சகோதரனுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தன் தன் சகோதரிக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணுமா? வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு எச்சரிக்கையாயிருங்கள்? நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாய் இருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அருமையானவர்களை கவனிங்கள். எல்லா சகோதரர்களையும் நாம் நேசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களையும் நாம் நேசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதரரையும் நாம் நேசிக்கிறோம். நம்முடைய தகப்பன் தாய்க்கு பிறந்த சகோதர சகோதரி நாம் என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நிச்சயமா நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களா ரட்சிக்கப்படணும், அவங்களா மனம் திரும்பணும், அவங்களா ஆண்டவரண்டையில வரணும், அவங்களா சபைக்கு வந்து நல்லா இருக்கணும், அவங்கள நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி உண்மையாகவே நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் நம்பிக்கை என்ன செஞ்சிடாத, வச்சிடாத. சிநேகிதன் மேல உன் நம்பிக்கை வச்சிடாத. உன் சகோதரன் மேல சகோதரி மேல நம்பிக்கை வச்சிடாத. அவங்க இனி நாளைக்கு தூக்கிடுவாங்க அப்படி நினைச்சிடாத. உன் நம்பிக்கைய என் மேல வை, என்னை கல்வாரியின் மேலே வை, என்னை தழும்புகள் மேலே வை. சகோதரர்களை பயன்படுத்த வேண்டிய வேலை என் வேலை. உன் சகோதரனை நான் பயன்படுத்துவேன், உன் சகோதரியை நான் பயன்படுத்துவேன். உன் நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் என் மேல என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தர் ஏன் இப்படி சொல்றாருன்னா, உலகம் மாறிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு? உலகம் மாறிடுச்சு. உலகம் டோட்டலா மாறிடுச்சு. ஒருத்தரை காட்டி கொடுக்கறதும், ஒருத்தரை பகைக்கிறதும், ஒருத்தரை போட்டு கொடுக்கறதும், ஒருத்தருக்கு சண்டை இழுத்து விடுறதும், ஒருத்தரை கெடுக்கிறதும் சர்வசாதாரணமாகி போச்சு. முன்னாலெல்லாம் ஐயோ இப்படி பேசிட்டமேனாவது ஒரு உணர்வு என்ன செய்யும்? சே பேசிவிட்டேமேடா, நம்ம அம்மாவை, நம்ம தம்பி இப்படி பேசிவிட்டோமே, நம்ம அண்ணனை இப்படி பேசிட்டோமே, நம்ம அக்கா இப்படி பேசிவிட்டோமே, சே என்ன நம்மண்ணா அப்படின்னு ஒரு உணர்வாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது? எண்ணத்தை பேசிவிட்டோம் பெருசா, உணர்வே இல்லாம போச்சு. இப்ப என்னத்தை பெருசா நான் சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு. பேச வேண்டியதை மாத்திரம் செய்யு, பேசு. சொல்ல வேண்டியதை மாத்திரம் சொல்லு. எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு, மோசம் போயிடாத, வருஷத்தை வீணாக்கிறாத, காலங்களை விட்டுறாத. 65 வயசுல உட்காந்து செய்யாத, உட்காந்து ஐயோ இப்படிலாம் விட்டுவிட்டோம்னு சொல்லி அப்ப மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு நிக்காத. ஆரம்பத்தில இருந்து கவனிச்சுக்கிட்டே வா, ஆரம்பத்தில இருந்து கவனிச்சுட்டே வா. கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, மோசம் போயிடாத என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எச்சரிப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கவனமாயிரு என்று. ஆமென்.